மச்சான் கொஞ்சம் பொறுமையா போங்களேன், எனக்கு பயமா இருக்கு. ஆட்டுக்குட்டி, நீ ஏன் பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. இருந்தாலும் பயப்படுறது தானே ஒரு பொண்ணோட சுபாவம். ஓ இருடி, உன்னை ஆழமான இடத்துக்கு கூட்டு போய் தள்ளி விட்டுறேன். தங்கச்சி கதவை தரங்க. ஐயோ கதவு மூடிடுங்க, கதவை தரங்க. கதவை தங்கச்சி கதவை தரங்க, கதவை தரங்கய்யா. பூமி ஆபத்து. எதிரி 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 எந்திரி எந்திரியா எந்திரி. தங்கச்சி ஆபத்து. எந்திரி போடுறாங்க. சார் என்னாச்சு சார்? சார் எழுந்துருங்க. பார்த்து சார், பொறுமையா இருக்கு. என்னாச்சு சார்? ஏன் கதவு தட்டிட்டு இருந்தீங்க? என்னாச்சு சார்? சார் ஏன் தடுமாறீங்க? என்னாச்சு சார்? சார் என்னாச்சு சார்? சார் சார் என்ன சார், நடக்க முடியாம கீழே வந்துட்டீங்க? சார் என்னாச்சு? எழுந்துருங்க, ஹாஸ்பிட்டல் போலாம். வாங்க வாங்க சார், எழுந்துருங்க. பார்த்து எழுந்துருங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க சார். டாக்டர் கிட்ட போகணுமா? வாங்க சார். சார் தங்கச்சி தங்கச்சி மச்சான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மச்சான். இந்த உலகத்துக்கே நான் தான் அரசிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு கர்வமே வந்துருச்சு மச்சான். மச்சான், நான் உங்க கூட இப்படி எல்லாம் வாழணும்னு ரொம்ப நாளா கனவு கண்டுட்டு இருந்தேன். எல்லா கனவும் ஒரே நாள்ல நடக்குது மச்சான். உண்மையிலே சொல்லணும்னா இப்ப எனக்கு மூச்சு முட்டி நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்கு. 10 நாள் சாப்பாட்டை ஒரே நேரத்துல சாப்பிட முடியாதுல்ல. பல வருஷமா நான் வாழணும்னு நினைச்ச ஆசை ஒரே நேரத்துல நிறைவேறிட்டு இருக்கு மச்சான். தாகம் எடுத்தா ஒரு கிளாஸ் தண்ணி இல்ல ஒரு சொம்பு தண்ணி கூட குடிச்சிடலாம். ஆனா ஒரு கடல் அளவு தண்ணியை குடிக்க முடியாதுல்ல மச்சான். இப்ப நான் கடல் அளவு தண்ணிய குடிச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் மச்சான். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மச்சான். என் வயித்துல நம்ம பாப்பா இருக்கு. அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த வாழ்க்கை போதும்னு அப்படியே இந்த தண்ணியில குதிச்சு செத்து போயிடுவேன். நீ உண்மையிலே சாகதாண்டி போற. ஆடு கசாப்பு கட்டுக்காரனா தான் நம்புமா. பழமொழி எவ்வளவு உண்மையாயிடுச்சு பத்தியா? என்ன நம்பி வந்துட்டு இப்ப லவ் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி, சாக போற நேரத்துல சந்தோஷமா பேசிட்டு செத்துப்போ.
மச்சான் ஆ? என்ன மச்சான் அமைதி ஆயிட்டீங்க? என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? பூமிகா, ஆக்சுவலா நீ சொல்றதுக்கு எல்லாமே நிஜம்தான். அன்புக்கு தான் எவ்வளவு வலிமை இருக்கு தெரியுமா? அன்புங்கிறது ஒரு கூர்மையான அம்பு. அது எப்படியாவது குத்தி கிழிச்சு உள்ள போயிடும். நீ காட்டின உன் அன்புல நான் அப்படியே திக்கு முக்காடி போயிட்டேன். உன் அன்பு மழையில நனைஞ்சு நனைஞ்சு அப்படியே கற்கண்ட மாதிரி கரைஞ்சு போயிட்டேன். இப்ப நான் அப்படியே ஒரு சக்கரை தண்ணி மாதிரி இருக்கேன். நீ வந்து என் பக்கத்துல உட்கார. சே போங்க மச்சான், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஹேய், என்ன பூமிகா, வான்னு சொல்றேன்ல. பூமிகா, வா வா வா, வந்து என் பக்கத்துல உட்காரு. ஹேய் பூமிகா, வா, வந்து என் பக்கத்துல உட்காரு. வேணாம் மச்சான், சொன்னா கேளுங்களேன். ஹேய் பூமிகா, வா, வந்து என் பக்கத்துல உட்காரு. வேணாம் மச்சான், சொன்னா கேளுங்களேன். பூமிகா, நீ சொன்னல அரசின்னு. ஆமா, நீ அரசிதான். ஆனா நான் உனக்கு ஒன்னும் அரசன்லாம் இல்ல. நான் உனக்கு சேவகன். இல்ல மச்சான், நீங்க ராசா, செல்ல ராசா. சரி, நான் ராசா தான். நான் அரசன் தான். வா, வந்து என் பக்கத்துல உட்கார். இல்ல மச்சான், எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன பூமிகா யோசிக்கிற? நீ வந்து என் பக்கத்துல உட்காரு, நான் உன் மேல சாஞ்சுக்கிறேன், நீ என் மேல சாஞ்சுக்கோ. பூமிகா, இங்க பாரு, இந்த உலகத்துல நம்மளை தவிர வேற யாருமே இல்ல. இந்த ஆதம் எவல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நாம 2 பேர் மட்டும் தனியா அப்படியே ஏகாந்தமா இருக்கிறோம். இங்க பாரு, இப்ப சொல்றேன் பூமிகா, இந்த உலகம், இந்த வானம், இந்த தண்ணி பாதாளம் வரைக்கும் கூட கேட்கட்டும், நான் உன்னை காதலிக்கிறது உண்மை. பூமிகா, ஐ லவ் யூ பூமிகா. ஐ லவ் யூ மச்சான். ஐ லவ் யூ பூமிகா. மச்சான், நான் கூட ஐ லவ் யூ மச்சான். பூமிகா, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா மச்சான், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இரு, சந்தோஷமா இரு, நல்லா என்ஜாய் பண்ணு. சந்தோஷமா வாடி இருக்க. மச்சான், கொஞ்சம் மெதுவா ஓட்டுங்க, எனக்கு பயமா இருக்கு. சொல்லுகுட்டி, நான் இருக்கும்போது நீ ஏன்டி பயப்படுற? மச்சான், நீ அப்படியே விழுந்தாலும் மச்சான் நான் உன்னை காப்பாத்த மாட்டேனா? மச்சான். பூமிகா, தங்கச்சி. மச்சான், என்ன மச்சான் பண்றீங்க? மச்சான், என்ன? எனக்கு பயமா இருக்கு மச்சான். பயப்படாதே ஆட்டுக்குட்டி, ஐயோ, கீழே எல்லாம் விழ மாட்டேன்.
பூமிகா பாய் பாய், சந்தோஷமா உள்ள போ. உன் மச்சான் நான் சுப்ரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்ல, அதான் உன்னை கீழே தள்ளி விட்டேன். நீ ஒரே நேரத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அனுபவிச்ச, அதே மாதிரி உன் மச்சான் நான் அனுபவிக்க வேண்டாம்? எனக்கு சந்தோஷம்னு சொன்னா அது சுப்ரியா கூட வாழ்றதுதான். அதுக்காக தாண்டி நான் இவ்வளவு பெரிய திட்டம் போட்டேன். உன்னை கொல்றதுக்கு தாண்டி இவ்வளவு திட்டமும் போட்டேன். பைத்தியமா நடிச்சேன், அதுலயும் சாதாரண பைத்தியமா இல்ல, கொலகார பைத்தியமா நடிச்சேன். அப்படி இருந்து உன்னை கொல்ல முடியல. அந்த அர்ச்சனா பொண்ணுரங்க தனுப்பி உன்னை காப்பாத்திட்டே இருந்தா, அதாண்டி உன்னை கொல்ல முடியாம போச்சு. எனக்கு கரஞ்சா கொடுத்து நிஜமா பைத்தியமாக பார்த்தல, விடுவனா நான்? அதான் பைத்தியம் தெளிஞ்சு நல்லா குணமாயிட்ட மாதிரி நடிச்சேன். என்ன பண்றது, நல்லவனா நடிக்க தான் தெரியுது, நல்லவனா வாழ மனசு இல்லையே. பூமிகா, சுப்ரியா கூட வாழணும், அதான் உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு புளிச்சு போச்சுடி. உன் கூட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையாடி, நரகண்டியாது. இன்னையோட அந்த நரகத்துல இருந்து எனக்கு சொர்க்கத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருச்சு. உனக்கு இந்த பூமியில இருந்து விடுதலையாகி நேரா சொர்க்கம்ல என்ன எவ்வளோ இம்சை பண்ணிருப்ப, எல்லாத்துக்கும் சேர்த்து நீ நரகத்துக்கு தாண்டி போவ. நான் உன்னை நரகத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றேன். ஏய், எதுக்கு நீ கத்திக்கிட்டு இருக்க? இங்க உன்னை யாரு காப்பாத்த போறா? என் கண்ணு கெட்டின தொலைவு வரைக்கும் இங்க யாரும் கிடையாது. பக்கத்துல இருக்க நானே உன்னை காப்பாத்த மாட்டேன், வேற யாரடி வந்து உன்னை காப்பாத்துவா? செத்துப்படி, செத்து போடி. கெட்டவனா, பைத்தியக்காரனா, அப்புறம் நல்லவனா, எத்தனை வேஷம் போட வேண்டியதா போச்சு உனக்காக? எனக்கு இன்னைக்கு தாண்டி நிம்மதி. செத்து போடி நீ. என்னை எவ்வளவு பாடுபடுத்துன, என்னை எவ்வளவு நாள் தவிக்க வச்சிருப்ப. சுப்ரியாவை நினைச்சு நான் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருப்பேன். எனக்கு இன்னைக்கு தாண்டி விடுவு காலம் கிடைச்சிருக்கு. கடவுள் இன்னைக்கு என்ன வாழ வச்சிருக்கான். இங்க பாரு, நீ கும்பிடுவியே அந்த கன்னி தாய், அவ ஏன் கூட தாண்டி இருக்கா. அவ தாண்டி உன்னை சாகடிக்கிறான், அவ தாண்டி என்ன வாழ வைப்பான். செத்து போடி, செத்து போ. செத்து போடி. செத்து தொலைஞ்சா.
செத்து முடிஞ்சா இவளை காலி பண்றதுக்கு எவ்வளவு போராட்டம். என்ன பிடிச்ச பீடை கிண்டியோட முடிஞ்சு போச்சு. இதுல நம்ப மாட்டிக்கூடாது. தற்செயல கீழே விழுந்ததான் நம்ப வச்சிடணும். பூமிக்கா செத்து தொலைஞ்சா இனி நம்ம நடிப்பு காட்ட வேண்டியதுதான். பூமிக்கா என்ன விட்டுட்டு போயிட்டியே. ஐயோ தண்ணிக்குள்ள போயிட்டியே. நான் எங்க தேடுவேன். என்ன ஒரு நதரையும் காணோம். வாங்க சார், வாங்க சார். என்ன சார்? ஏன் சார் அழறீங்க? என்னாச்சு சொல்லுங்க சார். என்னாச்சு? என் பொண்டாட்டி தண்ணில விழுந்து. எங்க எந்திரல சொல்லுங்க சார். சார் எங்க போட்டுக்கு தங்கியா? ஐயோ என்னால காப்பாத்த ஐயோ என்ன சார் சொல்றீங்க? ஐயோ யாராவது போய் காப்பாத்துங்களே. தண்ணிக்குள்ள போயிட்டேங்க. ஐயோ ஆமா சார். ஏய் வா தண்ணில போய் தெரியல. வா சீக்கிரம் காப்பாத்துங்க சார். போங்க நல்லா தேடுங்க. நல்லா பாதாள கரண்டி போட்டு தேடுங்க. அந்த மலை மண்ணு தான் வரும், வேற எதுவும் வராது. யாருக்கு என்னாச்சோ? பூமிகா வாங்க சார். சார் என்னாச்சு சார்? ஐயோ பூமிகா, பூமிகா கூட எப்படி எல்லாம் வாழணும்னு கனவு கண்ட தெரியுமா? ஐயோ உனக்கு பூமிக்கான யாரு பேர் வச்சா தெரியலையே. இப்படி பூமிக்குள்ள மண்ணா போயிட்டியே. அது இப்படி அல்பாய்ஸ்ல போயிட்டியே பூமிக்கா. பாவம் பொண்டாட்டி தண்ணில வந்து செத்து போயிட்டாலாம். பாவம் அவரு பொண்டாட்டியை தண்ணிகளே கிடைச்சலா. இந்த கணவனை விட்டுட்டு போயிட்டியே, இந்த மச்சானை விட்டுட்டு போயிட்டியே பூமிகா. ஏன் பூமிகா என் கூட வாழ உனக்கு பிடிக்கலையா? எப்படி அனுப்புறாரு பாருங்க. ஐயோ இந்த கூடு விட்டு கொடுப்பாயிர வித்து எனக்கு தெரியலையே. எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் ஆவிய கூட அப்படியே தாவி பிடிச்சிருப்பேனே பூமிகா. அது முடியாத பாவி ஆயிட்டேனே பூமிகா. என்ன பண்ணுவேன் பூமிகா? பாவம் பாண்டாலே. நான் பாவி ஆயிட்டேனே. கத்தி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஐயோ பூமிகா, ஐயோ பூமிகா. சீக்கிரம் வாங்க. என்னப்பா கிடைக்கலையா? சார் கொஞ்சம் எந்திருங்க. சார் எந்திரல. சார் எந்திருங்க. என் பூமிகா கிடைச்சாலா? ஏய் ரொம்ப ஆழம்பா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஏன் அங்க தாமரப்பூ இருக்குல்ல, அந்த இடத்துல கூட தேடி பார்த்தேன், அவ கிடைக்கவே இல்ல. சார் போலீஸ் போன் பண்றோமா? அவங்க ஃபயர் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க இன்னும் ஆழமா தேடுவாங்க. போன் பண்றோமா? சார் அதுக்கு முன்னாடி என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு டிரைவர் கொஞ்சம் போன் பண்ணுங்க சார். அப்படியா? அவர் போன் நம்பர் சொல்ல. 9443425667. இதோ இப்ப போன் பண்ணி சொல்லிடுறேன் சார். பூமிகா ஹலோ, யார் பேசுறதுங்க? ஐயா, நான் ஏலகிரியிலேருந்து டிரைவர் பேசுகிறேன் ஐயா. ஒரு முக்கியமான விஷயம் ஐயா. சொல்லுப்பா, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நீங்கள் உடனே கிளம்பி ஏலகிரிக்கு வரணுங்க ஐயா. நீ சொல்ற முக்கியமான விஷயத்தை கேட்கறதுக்கு ஏலகிரிக்கு வரணுமா?
போன்லயே சொல்லுப்பா. அது எப்படி போன்ல சொல்றதுன்னு தெரியல ஐயா, சங்கடமா இருக்கு. இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்து போச்சு ஐயா, நேர்ல வாங்க ஐயா சொல்றேன். என்னப்பா பிரச்சனைன்னு சொல்லி பயமுடுத்துற? அதனும் பூமிக்கு அவங்க ஏதாவது சண்டை போட்டுக்கிறாங்களா? இன்னைக்கு அப்படி எதுவும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா தான் ஐயா வெளில கிளம்பி போனாங்க. என்னையா பூடகமா பேசுற? அங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல போறியா இல்லையா? இங்க எதிர்பாராத விதமா ஒரு பெரிய விபத்து நடந்து போச்சுங்க ஐயா. என்னது விபத்தா? யாருக்கியா? என்னாச்சியா? சொல்லியா? இன்னைக்கு சந்தோஷமா வெளில போன உங்க மகனும் மருமகளும் போட்டிங் போனாங்க ஐயா. சரி. உங்க பையன் தான் ஐயா போட்டை ஓட்டி இருக்காரு. திடீர்னு உங்க மருமக போட்ல இருந்து தவறி தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. தவறி விழுந்துட்டாளா? பூமிகாவுக்கு என்னாச்சு? பூமிக்கா தவறி வந்து தண்ணிக்குள்ள முழுகிட்டாங்க ஐயா. என்னது? மூழ்கிட்டாளா?